நாளும் கோளும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில். பிளே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுட ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் முருக பெருமான் குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரி அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி யாருங்க ஆசை இல்லாத ஆளே கிடையாதுங்க உலகத்துல. எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல, லைஃப்ல இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், நிறைய ஆசைக்குள்ள கிரகமான சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி ஆகஸ்ட் மாசத்துக்கு அப்புறம் புனர்பூஷ நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல இருந்து 4ஆம் பாதத்துல பயிற்சி ஆகிறார். செப்டம்பர் மாசம் 14ஆம் தேதி வரை இந்த சுக்கிர பகவானுடைய ருத்ர தாண்டவம் இருக்குங்க. காலபுருஷனுக்கு கடக ராசிக்கு கற்பனையான ராசிக்கு உள்ள வர்றாரு சுக்கிர பகவான். அது மட்டும் இல்லைங்க, இந்த மாசத்துல இந்த சுக்கிர கிரக பயிற்சியில சூரிய புத ஆதித்ய யோகம் பயங்கரமா இருக்கு. சூரியனும் புதனும் சேர்ந்து ஆட்சி பலமான சூரியனோட சேர்ந்து புதன் பகவான் நிற்கிறார். இந்த புத ஆதித்ய யோகமும் இந்த சுக்கிர பயிற்சியும் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போகுது, கண்டிப்பா நீங்க வீடியோ மிஸ் பண்ணக்கூடாது. உங்கள் லைஃபே மாற்றக்கூடிய நேரமாக அந்த சுக்கிர பகவான் வரும். ஏன்னா சொகுசு காரு, சொகுசு பங்களா, ஆசை, ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய கிரகம், கலை இசையை காட்டக்கூடிய கிரகம், இது எல்லாமே சுக்கிர பகவான் தான். ஒரு மனிதனுக்கு பெருங்கொண்ட பணத்தை குருவை சொல்றாங்க, தற்போதைய வருமானத்துக்கு இந்த சுக்கிர பகவான் சொல்றாங்க. அதனாலதான் சுக்கிர தசை சுக்கிர பத்தி வந்தா ஜக்குன்னு ஜாதனோட எடுத்து போய் பார்ப்பாங்க, நமக்கு எதுவும் யோகத்தை கொடுக்க மாட்டாருன்னு. அப்படிப்பட்ட சுக்கிர பயிற்சி இந்த 12 ராசிக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறார், இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த மேச ராசி என்பர்களே, பொதுவாக மேச ராசி முருக பெருமானுடைய அருள் பெற்ற ஒரே ராசினா மேச ராசி மட்டும்தாங்க. எப்போதுமே சரி, மேசராசியார பாருங்க, கொஞ்சம் ஆன்மீக சிந்தனை இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, எதுலையுமே தன்மானத்தோடு இருப்பாங்க மேசராசிக்காரர், தெரியுங்களா? எது வந்தாலும் சரி, இந்த தன்மானத்தை எதுலையுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. இவங்கள்ட்ட ஒரு நம்பி ஒரு வேலையை ஒப்படைச்சா அந்த நம்பிக்கையை காப்பாற்றக்கூடிய ஒரே ராசினா அந்த மேச ராசி மட்டும்தாங்க. அது மட்டும் இல்லைங்க, பொதுவாக ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இவங்களை யார் எது பேசாலும் பெருசாக கேர் பண்ணிக்க மாட்டாங்க. அவங்க லட்சியத்தை அடையணுங்கிற சிந்தனை தான் மேஷத்தை பொறுத்தவரை அதிகமாக இருக்கும். நீதி, நேர்மை, ஒழுக்கமான குணம் எல்லாமே இந்த மேச ராசி நம்ம எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த ராசியில் பிறந்துட்டா பாருங்க, பயங்கரமான ஒரு எந்த வேலையும் நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேணாம். மேசராசியை பார்த்தவொன்னே அதை புரிஞ்சக்கூடிய ஒரு பக்குவமான குணம் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் பதஷ்ட குணம் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும். இதுதான் உங்களுடைய வீக்னஸ்ஸு. அப்படிப்பட்ட மேசராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சுக்கிரன் கொடுக்கும் சரியாந்திர யோகம். கண்டிப்பாங்க சுக்கிர பகவான் உங்களுக்கு ஒரு முக்கியமான கிரகம் மேசத்தை பொறுத்தவரை. ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஆசை இல்லாத மனிதனே கிடையாது, தெரியுங்களா? ஆசையை காட்டக்கூடிய சுக்கிர பகவான் தாங்க. ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய சுக்கிர பகவான் தாங்க. ஆடம்பர காரு, சொகுசு பங்களா எல்லாமே சுக்கிர பகவான் தான். திடீர் லாட்ரி யோகம், கலை இசை, இதெல்லாம் எல்லாமே சுக்கிர பகவான் தான். கலையில பெரிய ஆளா வரணுமா, உணவு சம்மந்தத்துல பெரிய ஆளா வரணுமா, ஆடம்பர சொகுசு கார் வாங்கணுமா, சொகுசு பங்களா வாங்கணுமா, இது எல்லாமே சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் இருந்தால் தான் பண்ண முடியும். பெருங்கொண்ட பணத்துக்கு குருவை சொல்றாங்க, தற்போதைய வருமானத்துக்கு சுக்கிர பகவான் சொல்றாங்க. அப்ப சுக்கிரன் வந்துட்டா பாருங்க, டக்குன்னு யோகம் வந்துகிட்டே இருக்கும். சொல்லுவாங்கல்ல, சுக்கிரதசை வந்து கூரை பிடிச்சிட்டு கொட்டுது பாம்பாங்க. இப்ப நம்ம சொல்லக்கூடிய பலன் உடல். அப்ப ஜாதகத்துல சுக்கிர பகவான் நல்லா இருந்தா இப்ப நல்ல யோகத்தை, சூப்பரான யோகத்தை கொடுத்துருவாங்க. ஏன்னா அது கால புருஷனுக்கு 4ஆம் இடத்துல ஒரு பயிற்சி ஆகிறாங்க, கடகராசியில பயிற்சி ஆகிறாரு. ஏன்னா உங்க ராசிக்கு அவர் யார், எத்தனாம் வீட்டதிபதி, 2ஆம் வீட்டதிபதியும் 7ஆம் வீட்டதிபதியும் வருமானத்தையும் பொருளாதாரத்தையும் காட்டக்கூடிய குறையுமே சுக்கிர பகவான் தான். அப்ப ஜாதகத்துல எவ்வளவு பலமா இருக்கணும். எல்லாரும் பாருங்க, இந்த சுக்கிர தசை வந்தோன்னா ஜாதனோட எடுத்துட்டு வேகமா ஓடுவாங்க. கண்டிப்பா உங்களுக்கு வரும் சுக்கிர தசை. கண்டிப்பா நீங்க மீட் பண்ணுவீங்க மேச ராசிக்காரங்க. இல்லைன்னா சுக்கிர புத்தி இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஜாதனோட எடுத்து போய் பார்ப்பாங்க, நமக்கு யோகத்தை கொடுக்க மாட்டாரான்னு. ஏன்னா அப்படிப்பட்ட ராஜயோகத்தை காட்டக்கூடிய ஒரே கிரகம்னா சுக்கிர பகவான் தான். தயவு செய்து வீடியோ மிஸ் பண்ணாதீங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலன் கொடுக்குறோம். இப்போ பாருங்க, சுக்கிர பகவான் உங்களுக்கு எத்தனை வீட்டு வருமானத்தை காட்டக்கூடிய கிரகம், குடும்பத்தை காட்டக்கூடிய கிரகம், ஒரு பேச்சை காட்டக்கூடிய கிரகம், அடிப்படை கல்வியை காட்டக்கூடிய கிரகம், பொதுமக்களுடைய தொடர்புக்கு அதிபதி, உடைய மனைவி, கணவன், எல்லாமே அரசியல், அரசாங்கம் எல்லாமே யாரு, சுக்கிர பகவான் தான் அதிபதி. இப்போ போய் அவர் 4ஆம் இடத்துல கேந்திர யோகம் நல்லா பார்த்துக்கணும். கேந்திர யோகத்தில் கொடுக்குறாரு. யாருமே கர்மா இல்லாமல் இந்த கலியுகத்தில் பிறக்க முடியாது. எல்லாத்துக்குமே இறைவன் ஒரு கர்மா கொடுத்துருப்பார். தசா புத்தி மாறும்போது கண்டிப்பாக அந்த கர்மாவை கண்டிப்பாக நம்ம எதிர்கொண்டு நம்ம ஜெயிக்கலாம். நல்லா பார்த்துக்குங்க ஜாதகத்தை. ஏன்னா இதுக்கு போய் மேசராசி எடுத்துக்கிட்டீங்களேன், செவ்வாயும் கேதும் இணைஞ்சனும் எத்தனை பேர் மருத்துவமனை மட்டும் போனால் மட்டும் கேள்வி பாருங்க. இந்த ஜூன் மாதம் கேட்டு பாருங்க, ரீசெண்டாக ஜூன் ஜூலைக்குள்ள எத்தனை பேர் மருத்துவ செலவு பண்ணாங்க, எத்தனை பேருக்கு வேலை உத்தியோகத்தில் தடை வந்துச்சு மட்டும் கேட்டு பாருங்க. ஆமான்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு வேலை உத்தியோகத்தில் யார், இது எல்லாத்துக்கும் நான் சொல்லலை, யார் ஜாதகர் தசாபதி சரியில்லையோ,
கடனோ பகையோ குடும்பத்தில் செலவோ நிறைய ஒரு தடை தாமதமோ பூர்வீக சொத்துலையோ பூர்வீக இடத்துலையோ ஒரு வழக்கோ இல்லை அரசு சம்மந்தப்பட்டதில் ஏதாவது ஒரு பிரச்சனையோ தடையோ கண்டிப்பாக நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. இல்லைனா குழந்தைகளுக்கு மருத்துவ செலவோ இல்லை வண்டி வாகனத்தில் ஒரு செலவுகளோ இது மாதிரி நிறைய பேர் யார் பார்த்தாங்கன்னா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மேசராசியை பொறுத்தவரை சொல்லலாம். நிறைய பேர் படிப்புகளில் ஒரு மந்தமான தன்மை, ஒரு நிலையான ஒரு சிந்தனை உங்கள்கிட்ட இல்லை தெரியுங்களா? எப்படி நிலையான சிந்தனை உங்கள்கிட்ட இல்லை, கரெக்டாக ஒரு முடிவு எடுக்க முடியல, ஒரு மனக்குழப்பத்திலே இருக்கிறேன். திருமணம் பேசி கிட்ட போகிறாங்க, திருமணத்தை தடையாகுது, படிப்புகளில் தடையாகுது, தொழில் சம்மந்தப்பட்டல கண்டிப்பாக ஒரு வீழ்ச்சியை நீங்கள் இந்த 2 மாதம் ரொம்ப பார்க்காத ஒரு வீழ்ச்சியை 2 மாதத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் இதுக்கு முன்னாடி இருந்துச்சு மேசத்துக்கு. இப்போ பாருங்க சூப்பரான ஒரு யோகத்திலேயே உங்கள் ராசி அதிபதி நல்லா இருக்கார். இந்த சுக்கிர பகவானும் சூப்பராக உட்காந்துருக்காரு. அப்போ சுக்கிர பகவான் உங்களுக்கு யோகத்தை கொடுக்க போறான்னு காட்டுது. இப்போ எடுத்தவொடனே என்னம்மா அவர் வந்தவொடனே சுக்கிர பகவான் உங்களுக்கு சரி பண்ண போறாரு? எடுத்த முதல் பலனே என்ன சொல்லலாம்? ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்த மேசராசி. எடுத்த முதல் பலனே ஏதோ இடமோ வீடோ உள்ள வில்லங்க பிரச்சனையை சரி பண்ண போறாரு. இது கன்ஃபார்மாக நடக்கும், எழுதியே வச்சுக்கோங்க. மேசராசிக்கு ஏதோ வீடோ இடமோ பூமியில் உள்ள வில்லங்கம் சரியாக போகுது. ஒன்று வீடு புதுசாக ஆரம்பிக்க போறீங்க, ஆகஸ்ட் மாதம் 20ஆம் கண்டிப்பாக நீங்கள் பூமி பூஜை போட்டு ஆகணும். இல்லை வண்டி வாகனம் வாங்க போறீங்க, 2 இடம் பூமி வண்டி வாகனத்தில் உள்ள தடை தாமதம் நீங்கி நல்லா அனுகூலமாக அமைய போகுது. கண்டிப்பாக நிறைய பேருக்கு அமைஞ்சே தீர்ந்ததில்ல, மாற்று கருத்தே கிடையாது. யார் ஜாதத்தில் தசாபதி இப்போ சுக்கிர பகவான் அனுகிரகம் நல்லா இருக்கும், இப்போ வீடு இடம் பூமி வண்டி வாகனம் ஒரு சுப செலவு வீட்டில் இருக்குது, வழக்கு சார்ந்த பிரச்சனை சரியாக போகுது. இது எழுதியே நம்ம கொடுத்துடலாம். அடுத்து என்னங்க நடக்க போகுது? கண்டிப்பாக வேலை உத்தியோகம் நிரந்தரமாக சூப்பரான வேலை கிடைக்குங்க. வேலை இது இல்லாமல் எத்தனை பேர் 2 மாதம் வீட்டில் இருக்கீங்களா? இப்போ கொடுப்பாரு பாருங்க வேலையை. ஏன் வேலையை கொடுப்பாரு? எதை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க வேலை கிடைக்குங்கிற வார்த்தை எதையும் சொல்கிறீங்க? உங்கள் ராசி அதிபதி 6ஆம் இடத்துல போய் இருக்காரு. அந்த சுக்கிர பகவான் 4ஆம் இடத்துல பழங்காம யோகத்தில் கேந்திர யோகத்தை உட்காந்துருக்காரு. கேந்திர யோகம்னா 100க்கு 200% வேலை செய்யும். அவர் 4ஆம் இடத்துல எங்கே பார்ப்பார்? 10ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருப்பார். அப்போ நிறைய பேருக்கு வேலை உத்தியோகத்தில் வெளிநாட்டில் வேலை பார்த்தாலும் சரி, நீங்கள் வெளியூரில் வேலை பார்த்தாலும் நல்ல வேலை வரும். ஏன்னா வேலை உத்தியோக ஸ்தானத்திலே போயிட்டு இந்த செவ்வாய் போய் உட்காந்துக்கிட்டாருன்னா வேலையை கொடுக்குறப்ப உனக்கு அப்படிங்கிறாரு. அப்போ சூப்பரான வேலை கண்டிப்பாக வரும். எப்படி நல்ல வேலை அனுகூலமான வேலை வரும். எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்காக இருந்தாலும் சரி உங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க கண்டிப்பாக கிளியர் ஆகும். அரசாங்கம் உள்ள வழக்குகளும் சரியாகும், மற்ற வழக்குகளும் உங்களுக்கு சரியாகும். திருமணத்தை பேச ஆரம்பிச்சிருங்க. கண்டிப்பாக திருமணம் குடும்பத்தில் ஒரு சுபகாரியம் கண்டிப்பாக இருக்குங்க. நல்ல விஷயம், நல்ல ஒரு அனுகூலமாக இருக்குது. காதல் திருமணம், 2வது திருமணம், குழந்தை பாக்கியம் எல்லாமே சூப்பராக இருக்கும். திருமணம் பேசி கண்டிப்பாக டக்குன்னு ஃபிக்ஸ் ஆகும் பாருங்க. இப்போ பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதிக்கு அப்புறம் திருமண பேச்சு நிறைய பேருக்கு வந்துடும். காதல் திருமணம், 2வது திருமணம் எல்லாமே கைக்கூடி வரும். அதே மாதிரி வெளிநாடு போகிறது, வெளியூர் போகிறது எல்லாமே சூப்பராக இருக்கும். ஜாதகத்தில் பாருங்க, உங்கள் ஜாதக தசாபதினால தான் சூப்பராக இருக்கும். வெளிநாட்டில் படிக்கிறவங்க, அங்கேயே படிப்புக்காண்டி விசாக்காண்டி வெயிட் பண்ணுறவங்க, ஏதாச்சும் ஒரு விஷயம் வெயிட் பண்ணுவீங்க மேசராசி. இனிமேல் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். வேலை படிப்பு கல்வியில் ஒரு மாற்றம். நிறைய பேர் அரசாங்க எக்ஸாம் எழுதான் எழுதிருங்க. கரெக்டாக எப்போ எழுதுறீங்க? கரெக்டாக எப்படி பார்த்தாலும் ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதிக்கு அப்புறம் எழுதுங்க. இந்த சுக்கிர பயிற்சி ஆகி 20ஆம் தேதி சுக்கிர பயிற்சி வருது. ஆனால் ஆகஸ்ட் 30ஆம் தேதிக்கு அப்புறம் அரசாங்க வேலை எழுதி பாருங்க. நிறைய பேர் அரசாங்க வேலை லக்னத்தோட யாருக்கு சூரிய இருக்கோ அவங்க எல்லாருக்கும் அரசாங்க வேலை கிடைச்சிடும். மாணவ மாணவிகள் விடவே கூடாது. அதே மாதிரி பாருங்க, நிறைய லாட்ரி யோகம் கேட்குறீங்களா? கண்டிப்பாக அடிச்சிருங்க. ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து எடுங்க. அந்த சுக்கிர பகவான் அள்ளி கொடுக்க போறேன். நான் சொல்ல கேந்திர யோகத்தில் உட்காந்துருக்காரு. ஜாதல தசாபதினாக இருந்தால் பெருங்கொண்ட பணம் இப்போ உங்கள் குடும்பத்தில் எதுக்கும் யாருக்காச்சும் வரப்போகுது. அப்போ வெளிநாட்டில் வெளியூரில் உள்ளவங்க உங்கள் ஜாதகத்தில் எந்த ராசியான எண்ணோ அதை கண்டிப்பாக பயன்படுத்தினால் இப்போ லாட்ரி யோகம் இருக்குது. இது எல்லாமே ஜாதகத்தில் தசாபதி நல்லா இருந்தால் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி கமிஷன் வியாபாரம் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். மருத்துவத்துறையில் வேலை பார்க்குறாங்க பாருங்க. எத்தனை பேர் மருத்துவருக்கு எக்ஸாம் எழுதுங்க, மருத்துவ ரிசல்ட் சூப்பராக இருக்கும். கெமிக்கல் ஃபீல்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் ஏஜென்சி, இரும்பு சம்மந்தப்பட்ட வேலை, நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலை, யூனிஃபார்ம், போலீஸ், ராணுவம், இந்த சார்ந்த வேலை இதெல்லாமே பட்டையை கிளப்புறீங்க. இப்போ தடையே கிடையாது. நீங்கள் எது வந்தாலும் தடைகளை தாண்டி ஜெயிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் தாட்டுக்கு கண்டிப்பாக வாங்க, உங்களால் முடியும். ஆனால் தான் ஃபஸ்ட்டே சொல்கிறேன், யாருமே கர்மா இல்லாமல் இந்த கலியுகத்தில் பிறக்க முடியாது. இப்போ உங்களுக்கு என்ன தசாபதி நடக்குன்னு பார்த்துக்கிட்டு எடுங்க. சூப்பராக பலனை பார்க்கலாம். ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது யார்? மேசராசி. இப்போ நட்சத்திர பலம் பார்க்க முதல் நட்சத்திரம் என்னங்க வரும்? அஸ்வினியில் பிறந்தவங்க. எதுக்குமே பயப்படாதீங்க. அஸ்வினியில் பிறந்தவங்க இனிமே பயங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஆல்ரெடி பயம் எது வந்தாலும் நான் என்னால் சமாளிக்க முடிய தைரியம் உங்களுக்கு இருக்கா? கண்டிப்பாக இருக்கணும் அஸ்வினியில் பிறந்தவங்களுக்கு. இப்போ பாருங்கள், வேலை உத்தியோகத்தில் நல்ல ஒரு அனுகூலம், வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், படிப்புகளில் ஒரு மாற்றம், அரசாங்கம் அரசு மூலம் அனுகூலம், ஏதாச்சும் ஒரு விஷயம் அரசாங்கம் நல்லது நடக்க போது பார்த்துக்குங்க. ஒரு தலைமை பொறுப்புக்கு போக போகிறீங்க, வேலை தொழில் உத்தியோகத்தில் ஒரு மாற்றம், நல்ல ஒரு அனுகூலம் எல்லாமே தேடி வருது. அஸ்வினி மிஸ் பண்ணிடக்கூடாது. இந்த சுக்கிர பயிற்சி சூப்பராக இருக்குது, பார்த்துக்குங்க. அடுத்து பரணேசில் பிறந்தவங்க கண்டிப்பாக வீடு இடம் வாங்கி தான் ஆகணும். புதுசாக வீடு கிரகப்பிரவேசம் பண்ணி தான் ஆகணும். வெளிநாடு போய் தான் ஆகணும். வெளியூர் போய் தான் ஆகணும். ஒரு அலைச்சல் இருக்கும். அலைச்சல் இருந்தால் நல்ல அனுகூலத்தை கொடுப்பார். கலை, கற்பனை, இசை இதில் உள்ள துறையினா சூப்பராக இருக்கும்.
வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போகிறது, வெளியூர் போகிறது எல்லாமே இந்த சுக்கிர பயிற்சி பக்கவாக கொடுக்குது. பார்க்குறவங்க மிஸ் பண்ணிடாதீங்க. பரணேசில் பிறந்தவங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கார்த்திகேயன்ஸில் பிறந்தவங்க நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், திறமையான குணம் எல்லாமே சூப்பராக இருக்கும். எது வந்தாலும் தைரியம், தன்னம்பிக்கை மட்டும் தானே உங்கள்கிட்ட உள்ள விஷயமே. உங்கள்கிட்ட இது வரைக்கும் நீங்கள் நிலைச்சு நிற்கிறீங்கன்னா கார்த்திகேயன்ஸில் பிறந்தவங்க கண்டிப்பாக உங்களுடைய தைரியம், தன்னம்பிக்கை, நீதி நேர்மை தான் உங்களை காப்பாற்றுது. இப்போ பாருங்கள், சொந்தமாக வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர், படிப்புகளில் ஒரு மாற்றம், தொழிலில் ஒரு உத்தியோகத்தில் ஒரு மாற்றம் எல்லாமே சூப்பராக இருக்குது. எந்த காரியம் எடுத்தாலும் என்னால் ஜெயிக்க முடிங்கிற தைரியத்துக்கு வாங்க. கண்டிப்பாக உங்கள் பக்கம் வெற்றி தேடி வருது. கார்த்திகேயன்ஸில் பிறந்தவங்க ஒரு தலைமை பொறுப்பு போகக்கூடிய அமைப்பு வருது. வேலை மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம் எல்லாமே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நல்ல ஒரு அனுகூலத்தை பார்க்க போறீங்க. வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி மேஷத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு விபரீத ராஜயோக பயிற்சியாகவே அமைகிறது.